நல்லா புசு புசுன்னு பூரியை போட்டு அதுக்கு மேட்சாக வந்து பூரி மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு வந்து செவந்து வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 10 பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் காரத்துக்கு. வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை வதக்கிட்டு 2 ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்து 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்துட்டு அலசி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். மசாலா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வந்தோடனே கடைசியாக வந்து மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பூரியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இந்த பூரி மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.